வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, கொத்தமல்லி, அரிசி, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். இதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இங்கே சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு வறுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல் உப்புன உடனே எடுத்துருங்க. எல்லா நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். பழக்கம் இல்லாதவங்க தனித்தனியாக வறுத்துக்கோங்க. எனக்கு பழகிடுச்சு, அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கிறேன். வறுத்து எடுத்தாச்சு. இப்போது இது கூட பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். வறுத்து வச்ச பொருட்களை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை கொஞ்சம் திரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ லேசாக திரிச்சிருக்கேன், அதாவது பரபரன்னு திரிச்சிருக்கேன். இப்போ அது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றியே அரைச்சிடுங்க. அரைச்சாச்சு பாருங்கள். கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இது சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கேன். நீங்கள் புதுசாக சின்ன வெங்காயமே போடலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இதில் நம்ம மாங்காய், முருங்கைக்காய் போக கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் இல்லை, அதனால் நான் போடலை. கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த குழம்புல போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வெங்காயமும் பூண்டும் மட்டும் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வத்தல், என்ன வத்தல் உங்களுக்கு இப்போ வெண்டை வத்தல், சீனி அவரைக்காய் வத்தல், அப்படி ஏதாவது ஒரு வத்தல் வந்ததுன்னா வத்தலை போட்டு வைக்கலாம். அப்படியும் இல்லை மாங்காய் வத்தல், அப்படி எதுனாலும் போட்டு வைக்கலாம். அப்படி எந்த வத்தலும் இல்லை அப்படின்னா வெறும் வெங்காயமும் பூண்டும் மட்டும் வதக்கி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு, ஓரளவுக்கு வதங்கிட்டு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இதுலேயே நீங்கள் பட்டாம்பயிறு, அதாவது பெரும் பயிருன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். அந்த குழம்பு, புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க லேசாக. வதங்கின உடனே புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த கரைசலை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக முதல்ல ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி, கட்டி இல்லாமல் கிளறினதுக்கப்புறம் முழுசாக கரைச்சி வச்ச விழுது, அவ்வளோ கரைச்ச புளி விழுசலை அப்படியே ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் காய்கறி போடுங்க. வத்தல் இருந்ததுன்னா வத்தலை வறுத்து போடணும். இந்த
நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் இதில் போட்டுடலாம். நீங்கள் வந்து பயராக இருந்ததுன்னா பயரை போட்டுருங்க, வத்தலாக இருந்தால் வத்தலை வறுத்து இப்போ இந்த சமயத்தில் போட்டுருங்க. நல்லா வேகட்டும். வெந்து இந்த புளியோட பச்சை வாசனையும் போக விட்டு இறக்கிடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மற்ற எண்ணெயை வச்சு தாளித்தாலும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்ருங்க கடைசியில். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கட்டியாகி கொஞ்சம் திக்னஸ் ஆகி காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா திரும்ப போட்டுக்கோங்க, வேணும்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணால் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கோங்க. ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு சொட்டு அரை டீஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரெடி. இது குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.